நீங்களாம் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. கோட் ட்ரெய்லர் அப்படின்னு தம்ப்நெயில் வச்சுட்டு உள்ள நான் உட்கார்ந்திருக்கேன்னு பார்க்குறீங்க அதானே? வீடியோல வந்து நம்ம கோட் ட்ரெய்லர் பத்தி தான் பேச போறோம். டூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் சாரோட படம், வெங்கட் பிரபு டைரக்ஷனில், யுவன் சங்கர் மியூசிக்கில், பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஜய் சார் படம் எல்லா தடவை ரிலீஸ் ஆகும் போதும் அதில் வந்துட்டு அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுக்கப்புறம் அந்த படத்தோட ட்ரெய்லரு அப்படின்னு ஒரு பயங்கர ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் வந்து தமிழ் சினிமாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேன் பேஸ் தான். ஆனால் அவங்க இந்த தடவை வந்து ஒரு மிக்சர் எமோஷன்ஸில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அரசியல் என்ட்ரி வரப்போகிறேன் அப்படின்னு உடனே இது கடைசி படமா இல்லை இதுக்கு அடுத்தது ஒரு படம் இருக்கா, இந்த செலிப்ரேஷன்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது எதுவுமே இனிமேல் நடக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மிக்சரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக வர இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடி தீர்த்திடணும் அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் நினச்சிட்டு இருக்கும்போது டைட்டில் மட்டும் அவங்களுக்கு சூப்பராக அமைஞ்சது. பட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி ஒரு லுக் விட்டாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. அந்த ஏஜ்டு விஜய் சாரோட லுக் வந்து. ஆனால் டிஏஜிங் பண்ண விஜய் சார் லுக் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கல. அவர் அப்படியே விட்டுருந்தாலும் நல்லா இருந்திருப்பாரு, அவர் க்ளீன் ஷேவ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாலே சூப்பராக இருந்திருக்குமே, ஏன் வந்து இந்த மாதிரி டிஏஜிங் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடல்களும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் வந்துட்டு ரொம்ப பேடுன்னு சொல்லிட முடியாது, பட் ஓகேவாக இருந்தது. பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா. செகண்ட் வந்த பாட்டும் ஏஐ யூஸ் பண்ணி பவதாரணியோட வாய்ஸ் வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. அதுவுமே இந்த சாயலில் இருந்தது, அந்த பாடல் மாதிரி இருந்ததுன்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு இருக்கிறதுலே சாட்டிஸ்ஃபைடான பாட்டுனா அதுதான் சொல்லலாம். பட் லாஸ்ட்டாக அந்த ஸ்பார்க் பாட்டு வந்துட்டு பெருவாரியான ஃபேன்ஸுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நெகட்டிவ்னு எல்லாமே கொஞ்சம் இறங்கி தான் போயிருக்கு. இப்போ இந்த லைட் இறங்குச்சு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்த கோட் அப்படிங்கிறதுல இருந்து லெஸ் ஹைப் கிரியேட் பண்ண ஒரு கோட். படம் ரிலீஸ் ஆக இன்னும் 25 நாள் 24 நாளே இருக்கிற ஒரு பட்சத்தில் ஒரு விஜய் சாரோட படம் இவ்வளோ கம்மி எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 10-12 இயர்ஸில் நடந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் படம் வந்து பயங்கரமான ஒரு ஹைப்பு. லியோ அதில் வந்து எல்சியூவில் அந்த படம் இருக்குது, அதில் வந்து கமல் சாரோட கேமியோ இருக்கும், ராம் சரண் வராரு, தனுஷ் வராரு, என்னென்ன கார்த்தி சார் வருவார், அதுக்கப்புறம் சூர்யா ரோலெக்ஸ் கேரக்டர் வரும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப ஹைப்பு அதிகமாக போய் பார்க்கும்போது அந்த படம் வந்து கொஞ்சம் அவங்களை திருப்திப்படுத்தலைன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து நிறையவே திருப்திப்படுத்தலைன்னு சொல்லணும். பட் இந்த படம் வந்து ஒரு லெஸ் ஹைப் கிரியேட் பண்ணும்போது ஜெயிலரில் ஒரு விஷயம் நடந்தது இல்லையா. இந்த படம் வந்துட்டு அண்ணாத்தை முடிச்சுட்டு ரஜினி சார் வராரு, பீஸ்ட் முடிச்சுட்டு நெல்சன் சார் வராருன்னு போது ஒரு கம்மியான ஒரு ஹைப் இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக மாறிச்சு. ஆனால் அது எங்கே மாறிச்சு அப்படின்னா, படத்தோட பாட்டு வரும்போதும் பெரிய ஹைப் இல்லை, படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த டீசர் மாதிரி ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டாங்க, அப்போல்லாம் வரல. ஆனால் எப்போ வந்து பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த ஹுக்குமில் தான். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் இப்போ கோட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆடியோ லான்ச் மொமெண்ட் வந்து நடக்குமா? ஏன்னா லாஸ்ட் டைமே ஆடியோ லான்ச் வந்து லியோ அப்போ விஜய் சாரோட ஸ்பீச் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை கோட்டோட ஆடியோ லான்ச் எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்க, ட்ரெய்லர் எப்போ அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எங்கள் சேனல்லே கூட வெங்கட் பிரபு சார் வந்து சொல்லியிருந்தாரு, எங்களுக்கான டைமை கொடுங்க, நாங்கள் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்றோம், எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த ட்ரெய்லர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பட் வி நோ வென் அண்ட் ஹவு டு ரிலீஸ் த ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கேயுமே ஜெயிலரில் நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. வழக்கமாக ட்ரெய்லரோ இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிலோ வந்து ஒரு ப்ரோமோ விடுவாங்க. ஆனால் ப்ரோமோவுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ விட்டு அந்த ப்ரீ ப்ரோமோவில் ப்ரோமோ எப்போ வரும், அந்த ப்ரோமோவில் அந்த ட்ரெய்லரோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிலோ எப்போ வரும்னு சொல்லி ஜெயிலர் ஒரு விஷயம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் நடந்தது. ட்ரெய்லர் எப்போ வரும்னு நாளைக்கு ஒரு ப்ரோமோ விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த நாளைக்கு வெயிட் பண்ணி அந்த ப்ரோமோவில் பார்த்தா ட்ரெய்லர் இப்போ வராது, கொஞ்ச நாள் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே மறுபடியும் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஏமாற்றம் அடைஞ்சுது. ஆனால் அந்த ஏமாற்றத்திலிருந்து அவங்க ரொம்ப நேரம் தங்காமல் உடனே ஆகஸ்ட் 17 வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே ட்ரெய்லர் மேலே இருக்க எதிர்பார்ப்பு வந்து 1 செகண்ட் எல்லாருக்கும் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிம்ஸ் அவரோட பர்த்டே அன்னைக்கு, விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் வந்து நல்ல ஒரு ஹாலிவுட்டில் வர மாதிரி ஒரு சேஸ் சீன்ஸு, பிளாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு செமையாக இருந்தது. ஆனால் அதுலேயும் அந்த ஷாட் திரும்பி 2 விஜய் சாரும் பைக்கில் ஒருத்தர் ஓட்ட ஒருத்தர் சுட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு வந்து அது பயங்கரமான ட்ரீட்னு தான் சொல்லணும்.
ஸோ இப்போ பிஃபோர் ட்ரெய்லர் ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஆடியோ லான்ச்சில் எப்படி விஜய் சாரோட ஸ்பீச்சுக்காக எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி த மோஸ்ட் டிஆர்பி ரைசிங் மூமெண்ட்டாக இருக்க போகிறது வந்து விழாநாயகன் மேடைக்கு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிப்பார்ல அந்த மூமெண்ட். ஏன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து லெட் டவுனாக ஃபீல் பண்ணுறாங்க. இவர் வந்துட்டு பாட்டுகளை வந்து சொதப்பிட்டாரு. இவர் வந்து எங்களுக்கு யூஸ்வலாக கிடைக்கிற அந்த பெப்பியான அந்த எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு, நான் ரெடி தான் மாதிரி ஒரு பாட்டு இல்லை, வாத்தி கம்மிங் மாதிரி ஒரு பாட்டு இல்லை, அணியே போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் கைஸ், ட்ரஸ்ட் இன் யுவன் சங்கர். பாட்டு அப்படி இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பிஜிஎம்ல வந்து ஒரு சும்மா விட மாட்டார். ஸோ நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த படத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி ஒரு வாய்ஸ் வச்சு ஒரு பாட்டு பாட வச்சிருக்காங்க. அண்ட் விஜய் சாருக்கு வந்து டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஏஐ மூலிமா கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து படத்தில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இது வரைக்கும் அந்த 2 ஏஐயுமே கொஞ்சம் சர்க்கிளாக இருக்கவே எல்லாரோட எதிர்பார்ப்பும் இங்கே திரும்புது. ஆனால் கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தாலே கொண்டாட தான் போகிறோங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு வேணாம். அது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு நினச்சேன். இந்த ட்ரெய்லர் வரும்போது யூஸ்வலாக ட்ரெய்லர் அப்புறமா தான் எல்லாம் டீகோட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து கிளிம்ஸு, படத்தை வச்சு, படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு, போஸ்டரு, வதந்திகள் வச்சே நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லலாம் ரைட் அப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர்னு சொல்லக்கூடாது, எக்ஸு. நிறைய பேர் வந்து ரைட் அப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரைட் அப்னா, சும்மாவே எல்லாத்துக்குமே நான் கிளம்புனேன், கடைக்கு போனங்கிறதே ரைட்டப்பாக போடுறாங்க. கோட்டு மாதிரி ஒரு படத்தோட கதையை எல்லாரும் கெஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஆன்லைனில் பேசினா செய்யார் போல பேசுகிறாருன்னு அவரை கலாய்க்கிறவங்க அவங்களே ஒரு செய்யார் போலவாக மாறிட்டாங்க. என்னென்ன கதைகள்னா, 2 விஜயும் சேர்ந்து சிட்டியில் வந்து ஒரு முக்கியமான இடத்துல பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இன்னொருத்தங்க என்னென்னா, ஒரு பக்கம் வந்துட்டு இந்த விஜய் வந்து தீவிரவாதி ஆக போகிறாரு, இன்னொரு அப்பா விஜய் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு டைம் மிஷினில் போய் அவரை காப்பாற்ற போகிறாரு, கண்டிப்பாக டைம் மிஷின் இருக்கும், இந்த விஜய் தான் அந்த விஜய், அந்த விஜய் தான் இந்த விஜய், 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க, ஆர் விஜயோட செல்ஃபியே போய் டிராவல் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய ரைட்டப்லாம் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ட்ரஸ்ட் இன் விபி. மாநாடு மாதிரி, சென்னை 28 மாதிரி எந்த காலகட்டத்திலையுமே நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து அவரால் கொடுக்க முடியும். ஸோ ஜாலியாக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சிம்பிளாக போய் உட்காந்திங்கன்னா, விஜய் சார் படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறது கஷ்டம் தான். பட் நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த ஹை மூமெண்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டார் ஃபேக்டர்ஸ் வந்து படத்தில் இருக்காங்க. அண்ட் பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், அஜ்மல் இருக்காங்க, ஸ்னேகா மேம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம். ரீசெண்டாக பிரசாந்த் சார் கூட நம்மளோட சேனலில் ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாரு, கோட் வந்து டெஃபினட்டாக இட் ஒன்ட் லெட் யூ டவுன், இட் வில் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆல் த ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப குழப்பிக்காமல் நாளைக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அதுலேருந்து எல்சியூக்கு நம்ம நிறைய கதைகள்லாம் போட்டோம்ல, அந்த மாதிரி போடுங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், இது லாஸ்ட் படம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் T69 வரப்போகிறதாகவும் அதில் ஹெச்வினோத் டைரக்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு ரூமர் இருக்குது. அந்த ரூமர் வந்து பலமாயி என்னடா இப்படி ரூமர் போடுறாங்க, சரி பரவாயில்ல ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹெச்வினோத்தும் ஓகே சொல்லிடுறாரு போல இருக்கு. T69 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இது அரசியல் 26க்கு முன்னாடி இது எப்படி இருக்கும், இந்த படம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அரசியலுக்கான வேலை பார்த்துட்டு நல்லா இருக்குமா, இதெல்லாம் விஜய் சார் கையில் தான் இருக்குது. நம்ம ஃபேன்ஸ் ஆகிய நாமல் வந்துட்டு அவங்க மேலே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சைலண்டாக படத்தை பார்த்தாலே போதும். ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களோட கதையை சொல்லுங்கள். அதே மாதிரி அப்படி ஒரு கடைசி படம் இருந்தால் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விஜய் சார் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேர்வெல் படம் அப்படின்னும் போது அது அட்லி மாதிரி ஒரு டேரக்டர் வந்து ஃபைனலாக அப்படி ஒரு படம் கொடுத்தாருன்னா ஃபுல்ஃபில்டாக ஒரு பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைனா முருகதாஸ் சார் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு கிளாஸில் துப்பாக்கி மாதிரி கத்தி மாதிரி ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு. உங்களுக்கு T69 இருந்ததுன்னா ஹெச்வினோத்தா, முருகதாஸா, இல்லை அட்லியா, இல்லை வேறு எந்த டேரக்டர் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம ட்ரெய்லர் கொஞ்ச நேரம் திரும்பி பேசுவோம். நன்றி, வணக்கம். டூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.